சாப்பிட்டு தூங்குறாங்கன்னா அது இவ்வளவு வேலை வாங்கி அவங்க வந்து நீங்க சாப்பிட்டு அதே டிவி டீம் தான் சாப்பிட்டு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. இன்றைக்கி முழுக்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பை த வே இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நாள் 16. ஸோ இன்றைக்கி மொத்தம் 3 விஷயம் தான் நடந்துச்சு. ஒன்று பார்வதி மற்றும் வியானா, அதுக்கப்புறமா பிபி ஹவுஸ்மேட்ஸ் எஃப்ஜே இவங்களுக்குள்ளே நடந்த சண்டை. ரெண்டாவது பார்வதி மற்றும் பிரவீன் இவங்க 2 பேருடைய கடந்து வந்த பாதை நிகழ்வு. மூன்றாவது இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொடுக்கப்பட்ட பிக் பாஸ் ஜூஸ் ஷாப் அப்படின்றது தான், ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படின்றது. இந்த 3 விஷயங்கள் தான் வந்து நடைபெற்றுச்சு. சரி, முதல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் வியானா மற்றும் பார்வதி, எஃப்ஜே, அதுக்கப்புறமா பிக் பாஸில் வந்துட்டு கனி, இவங்க 4 பேருக்குள்ளே நடந்த சண்டையை பற்றி பார்க்கலாமா? பிக் பாஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வியானா மற்றும் பார்வதி இவங்க 2 பேருமே லக்ஸரி ஹவுஸ்குள்ளே இருந்த வரைக்கும் அந்த லக்ஸரி எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறாங்க. கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அதாவது அட் த சேம் டைம் பிக் பாஸ் டீமுக்கு ஒரு கிரேட் லஞ்சு அதாவது ஒரு ஸ்பெஷல் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தப்போ கூட பார்த்திங்கன்னா அப்பவும் வேலை செஞ்சுட்டு போங்க, எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க யார்? பார்வதி. அதே மீறி லக்ஸரி ஹவுஸில் இருக்கவங்க வந்துட்டு குக்கிங் பண்ணால் அது ரூல்ஸ் பிரேக் ஆகிடும், அதை நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு தெளிவாக நின்னாங்க யார்? வியானா. பார்வதியும் அப்படி தான். அப்போது சாப்பாடு செஞ்சு கொடுத்து தான் பிபி ஹவுஸ்மேட்ஸ் போனாங்க. ஆனால் இப்போ காலையிலேருந்து என்ன பிரச்சனைனா வியானாவுக்கு வந்துட்டு வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதான். அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் செய்வாங்களாம். 15 நிமிஷம் கேப் எடுத்துகிட்டு வந்து தான் சொல்கிற வேலையை செய்வாங்களாம். இதே வியானா தான் விக்ரம் இருக்கார்ல, அவரை வந்துட்டு ஏகப்பட்ட முறை வேலை வாங்கிட்டே இருந்தாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா விக்ரமுக்கு வந்துட்டு மூச்சு வாங்க கூட விடாமல் வேலை செஞ்சாங்க அப்படின்னு அவரே ஒரு இடத்துல பதிவு செஞ்சுருக்காரு. ரெண்டாவது, கண்ணாடியத்தோட பாத்ரூமை க்ளீன் பண்ணு, பெருக்கு, குப்பை எடுத்துகிட்டு போய் கொட்டு, இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு வியானா அவ்வளோ வேலை வாங்கியிருப்பாங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது இதே வியானா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் வேலை செய்ய முடியாது, எனக்கு சில டைம் தேவைப்படும், அந்த டைமில் தான் வேலை செய்வேன், அடிக்கடிக்கு வேலை விடாதீங்க, என்னால் செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வியானா எப்போவுமே ஒரே மாதிரியாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? வியானா மற்ற விஷயத்தில் தான் பர்ஃபெக்ட், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த லக்ஸரி ஹவுஸ்லேருந்து வந்தது அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, பயங்கர காண்டில் இருக்காங்க. ஏன்னா டே 1லேருந்து அவங்க லக்ஸரி ஹவுஸில் இருக்காங்க. அதில் இருந்து பழகினதுனால இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வேலை செய்யுன்னு சொன்னால் அது அவங்களால செய்யவே முடியலன்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. இதுக்கு உடனே பார்வதி செய்கிற அதே ட்ரிக்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே வந்துட்டு ப்ளேம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வியானா. பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு இல்லை என்னால் வந்துட்டு குப்பையெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போய் போட முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பெரிய சண்டை போச்சுங்க. இந்த சண்டை எந்த இடத்துல தெரியுமா நின்றுச்சு? ஒரு வேலிடான பாயிண்ட்டு கரெக்டாக வந்துச்சு லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸ் வந்து. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஸ்பெஷல் டின்னர் வரும்பொழுது கூட நீங்கள் என்ன வேலை செய்ய சொன்னீங்க, நீங்களாக குக் பண்ணிப்பீங்கன்னு பார்த்தா இல்லை அது ரூல்ஸ் பிரேக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ நாங்கள் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு குப்பையை திருப்ப சொன்னால் முடியாதுன்றீங்க. ஸோ நாங்கள் பண்ணால் அது ரூல்ஸ் பிரேக் இல்லையான்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டே வியானா அண்ட் பார்வதி டோட்டலாக ஆஃப் ஆகிட்டாங்க. உடனே அந்த பிரச்சனை எப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் எங்களுக்கு கை க்ளவுஸாவது கொடுங்க, அப்போ தான் வேலை செய்ய முடியும்ன்ட்டு. உடனே பார்வதி என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கான தேவையை கூட நாங்கள் வந்துட்டு போராடி பெற வேண்டியதாக இருக்குன்ட்டு. ஆனால் அந்த இடத்துல என்ன விஷயம்னா, கை க்ளவுஸ் அப்படின்றது அந்த பிரச்சனைக்கான ஆரம்பம் கிடையாது. ஆரம்பம் என்னென்னா, நீங்கள் அந்த வேலையை செய்ய மாட்டீங்கன்னு சொன்னது தான். அந்த வீட்டுக்குள்ளே 20 பேர் செஞ்சால் அது வந்துட்டு தப்பு இல்லை, நான் ஒருத்தி மட்டும் கேட்டால் அது தப்பாயிடுமா அப்படின்னு பார்வதி கேட்டாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டோட ரூல்ஸ் அதுதான். எல்லாரும் அந்த ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டாகணும், எல்லாரும் அந்த ரூல்ஸில் வந்துட்டு உடன்பட்டவங்க தான். ஆனால் பார்வதி வந்துட்டு நீங்கள்லாம் செஞ்சால் அது தப்பு இல்லை, நான் ஒருத்தி மட்டும் செஞ்சால் தப்பான்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க பண்ணுற எதுவுமே சரியான விஷயம் கிடையாது. இதைத்தான் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது விக்கல்ஸே சொல்லுவார், நீ சொல்கிற கருத்து சரியானதாக இருந்தால் பரவாயில்லமா, அது நாராசமான கருத்து, அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த இடத்துல கேட்டார். அவ்வளோ நேரம் பேசியிருந்த வியானா இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சோன்னா அவங்களே எங்கே போகுதுன்னு தெரியாமல் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு அந்த ஸ்பெஷல் டின்னர் அப்போ சரி ஓகே நாங்கள் வந்துட்டு ரூல்ஸை பிரேக் பண்ண மாட்டோம், அதனால் நாங்கள் சாப்பாடு செய்ய மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ரூலை வச்ச உடனே அவங்க வந்துட்டு எங்கே போனாங்கன்னே தெரியல, அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஜேவாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், எஃப்ஜே வந்துட்டு ரொம்ப கேவலமான கேம் விளையாட்டுருக்காரு. பட் வாட் எவர் இட் இஸ், அவர் வந்துட்டு லக்ஸரி ஹவுஸில் இருக்கார். அவர் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அது யார் மேலே போய் தப்பாக விழும்? லக்ஸரி ஹவுஸோட பவர் அதுதான். எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அவங்க செஞ்சு தான் ஆகணும். பட் ஆனால் செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, இப்போ வந்து பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. இதை வியானா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வியானாவோட சப்போர்ட்டர்ஸ் கன்ஃபார்மாக இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, பார்வதி சப்போர்ட்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. பட் இதான ஃபேக்ட்டு. என்ன தான் எஃப்ஜேவை பிடிக்கல, பிக் பாஸ் டீமில் வந்துட்டு அந்த அன்பு கேங்கை பிடிக்கலன்னு சொன்னாலும்
ஃபேக்டை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க வியானா மற்றும் பார்வதி. ஸோ எல்லாருமே சேர்ந்து சொன்னதுக்கப்புறமா தான் அந்த ஆஃப் ஆகுங்க. இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒட்டுமொத்த பெரிய வந்துட்டு எதிர்த்து பேசினா நம்மளை வந்துட்டு எல்லாமே எதிர்த்து பேசுவாங்க, ஸோ நம்மளை எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேர் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பார்வதி A1 அதாவது டே 1 இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இன்றைக்கி வியானாவும் வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்வதி கூட 2 நாளாக வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் பார்வதியோட காற்று அடிச்சிச்சு போல். அதனால் வியானாவும் அப்படி மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்வதி மற்றும் பிரவீன் இவங்க 2 பேருடைய கடந்து வந்த பாதையை பற்றி போயிட்டு இருந்துச்சு. ஸோ கடந்து வந்த பாதையில் வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு பட்ட கஷ்டங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றிலாம் பெருசாக பேசி நான் போர் அடிக்க விரும்பல. தென் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்ட்ரி இந்த டாஸ்க்கை எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. இந்த டாஸ்கில் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கஷ்டப்படுற மாதிரி தெரில. பட் வாட் எவர் ஓரளவுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க தான் வந்துட்டு வாயிலேயே சண்டை போட்டுக்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது டாஸ்கில் என்ன ஆகிட போகுது. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 6 பேர், அவங்க தான் வந்துட்டு ஜூஸ் ஷாப்போட ஓனர். பேலன்ஸ் இருக்க 9 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா பிக் பாஸ் அவுட்டில், அவங்க வந்துட்டு பாட்டில்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும், அந்த ஓனர்ஸ் கிட்ட கொடுக்கணும். ஓனர்ஸ் வந்துட்டு ஜூஸை வந்துட்டு மேக் பண்ணி அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி QC செக் பண்ணுற இடத்துல எதுவுமே கொடுப்பாங்க. QC செக் பண்ணுறது யாருன்னா நம்ம திவாகர் மற்றும் பார்வதி. இவங்களை எப்படி தான் தேர்ந்தெடுத்தாங்க, அவங்களால ஓடவும் முடியாது, ஒழுங்காக சேலும் பண்ண முடியாது அப்படின்றவங்கள வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்வதி மற்றும் நம்மளுடைய திவாகர் இவங்க 2 பேரை வந்துட்டு செலக்ட் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் QC செக் பண்ணாங்க. 10 பாட்டில் கொடுத்தா 1 பாட்டில் தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொன்னல அந்த 6 பேர் அந்த லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸில் அவங்களாம் வந்துட்டு ஓனர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜூஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு இவங்க ஜூஸை ஃபில் பண்ணுவாங்க. QC செக் பண்ணி நிறைய பாட்டில்ஸ் ரிஜெக்ட் ஆகுது, ஒரு சில பாட்டில்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகுது. அந்த பாட்டிலில் பிக் பாஸ் கிட்டே இவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. யார், அந்த ஜூஸ் ஓனர் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி சேல்ஸ் பண்ணும்போது பிக் பாஸ் அதை வாங்கிட்டு அவங்களுக்கு காயின் கொடுப்பாரு. அந்த காயினை அவங்க வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஷேர் பண்ணி அந்த பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணாங்களே அவங்களுக்கும் கொடுக்கலாம். இப்படி கடைசியில் யார்கிட்ட அதிகமான காயின் இருக்கோ, அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அதிகமான காயின் இருந்தால் அவங்க வந்துட்டு லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸ்க்கு போவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு 50% வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும். இதே தான் வந்துட்டு இந்த பக்கமும், அதாவது லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அதிகமான காயின்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க யார்கிட்ட அதிகமான காயின் இருக்கோ அவங்களுக்கு 50% நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும். அட் த சேம் டைம் அவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்க ஒருத்தவங்களை வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீயாக வந்துட்டு தேர்ந்தெடுக்கலாம். அப்படின்றது தான் இந்த டாஸ்க்குடைய உதாரணம். ஸோ இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. இந்த டாஸ்க் நாளையிலேருந்து தான் பயங்கரமாக சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஒன்றும் பெருசாக இன்றைக்கான எபிசோடில் எதுவுமே இல்லை. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.